ஹாய் ஐ எம் A65. நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷை தமிழில் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சைக்காலஜிக்கலாக மைண்டை செட் பண்ணிக்கணும்னு சொல்லுவோம்ல. ஸோ அதே தான் திரும்பி அதை தான் சொல்கிறேன். மனசை கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் படிக்க போகிறோம். ஸோ இந்த விஷயத்தில் லைட்டாவது நம்ம வந்து நம்ம பிரெயினுக்கு சில விஷயங்கள் எதுக்கு தெரியுமா, நம்ம வந்து பிரெயினுக்கு ஒரு விஷயத்தை எடுத்து போறதுக்கு முன்னாடி பிரெயினை முதல்ல தயார்படுத்திக்கணும். ஸோ பர்டிகுலரா பிரெயின் வெவ்வேறு சிந்தனைகள்ல இருக்கும். நம்ம மனசு வெவ்வேறு சிந்தனைகள்ல எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கும். ஸோ நம்ம வந்து இப்ப படிக்க போறோம், இப்போதைக்கு நம்ம ஃபுல்லா ஃபோக்கஸ்ட் பண்ணணும். இதெல்லாம் கொண்டே நம்ம மெமரியில ஸ்டோர் பண்ண வேண்டிய ஏரியா. இதெல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்டா தேவைப்படுது. ஸோ இதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணணும். அதனால வந்து இதை கொஞ்சம் கவனி அப்படிங்கிறத நம்ம பாக்குறது. ஸோ கவனிச்சிட்டோம் அப்படின்னா வந்து என்ன, ஓகே இதெல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கும் ஓரளவு. அதுவும் மைண்ட இல்ல காது வழியா கேட்டுக்கணும் அப்படின்னா வந்து அது என்ன ஆகணும், அதுவாகவே அக்செப்ட் பண்ணி அது ஸ்டோர் பண்ணிக்கும். ஸோ நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கிலீஷ் ஏன் வரல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பைக் மட்டும் தான் ஓட்ட தெரியும். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஸ்கூட்டி மட்டும் தான் ஓடி தெரியும்னு வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கூட்டி மட்டுமா ஓட தெரிஞ்சுட்டு திடீர்னு வந்து பைக்கை கொடுத்துட்டு, பைக் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்ததே கிடையாது, பைக்கை ஓட்டினா உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு அப்போதைக்கு ஓட்டுறதுக்கு எது கிளச்சு, எது கியர், எப்படி கியர் போடுறது, இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு சிரமமா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு பைக்ல ஒவ்வொரு விதமான கியர் சிஸ்டம்லாம் வேற மாதிரி இருக்கும். ஒன்று முன்னாடி போற மாதிரி இருக்கும், ஒன்று பின்னாடில போற மாதிரி இருக்கும் கியர். ஸோ இந்த மாதிரி டிஃபரெண்ட் இருக்கனால ஓட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு லாங்குவேஜ் பேசிட்டீங்க, இன்னொரு லாங்குவேஜ் வந்து எப்படி இருக்கும், அதோட வடிவமைப்பு என்னன்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் எடுத்துக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு டேக் சம் டைம் ஃபார் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அது வந்து அனுபவத்துல வர்றதுக்கு கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நீங்க என்ன பண்ணணும்னா, இதை கொஞ்சம் ஒரு கவனத்தோட கொஞ்சம் லெசன் பண்ணிட்டே இருக்கணும். இன்னைக்கு ஒரு டயலாக், டீச்சர்ஸ் கேன் ஓபன் த டோர் பட் யூ மஸ்ட் என்டர் இட் யுவர் செல்ஃப். டீச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கான வாழ்க்கை, உங்க அந்த ஒரு சப்ஜெக்ட் நடத்துறாங்கன்னா அதோட கதவை தான் திறந்து வைக்க முடியும். ஸோ உள்ள போய் நீங்க அதுக்குள்ள என்னென்ன இருக்குது, அதுக்குள்ள என்னென்ன இருக்குது, பர்டிகுலரா நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விஷன்ல தான் இருக்குது. உங்களோட விஷன் நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படிங்கிறது. ஒரு ஒரு புத்தகத்துக்குள்ள போயிட்டு ஒரு புத்தகத்துல ஒரு விஷயம், ஒரு டாபிக் நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை ஓபன் பண்ணி உங்களுக்கு சொல்லி கொடுத்தா முடியும். அந்த விஷயத்துக்குள்ள என்ன இருக்குது அப்படிங்கிறது நீங்க ஒட்டுமொத்தமா போய் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான விஷயங்களை நீங்க எடுத்துக்கணும். ஸோ அதுதான் வந்து நீங்க யூ மஸ்ட் என்டர் இட் யுவர் செல்ஃப். நீங்களா என்டர் ஆகுற மூலமா தான் நிறைய விஷயத்த கத்துக்க முடியும். இல்ல அப்படின்னா வந்து அவங்க கண்ணுக்கு என்னென்ன தெரியுதோ அதை மட்டும் தான் உங்களால பார்க்க முடியும். ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், நெகட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸ், இந்த மூணையே பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பாசிட்டிவ் சென்டென்ஸ் எப்படி அமைக்கிறது, SVC இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் சொன்னா. நெகட்டிவ் சென்டென்ஸ்னா நோ, நாட், இது ரெண்டு, நோ, நாட், நத்திங், நோ ஒன், நோபடி, இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிட்டோம்னா அது நெகட்டிவா மாறணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் பார்த்தோம். கொஸ்டின்ல 3 டைப்ஸ் பார்த்தோம். இதெல்லாம் வந்து ஒரு ரீகால் மாதிரி, ஒரு சம்மரி மாதிரி வச்சுக்கோங்க. கொஸ்டின்ல வந்து நமக்கு வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின்ஸ், WH கொஸ்டின், நெகட்டிவ் கொஸ்டின்ஸ். எஸ் ஆர் நோ டைப்னா ஒண்ணுமே இல்ல, அதாவது கன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லுவாங்க. அதாவது ஏதாவது ஒரு விஷயம், இஸ் திஸ் யுவர் புக் அப்படின்னா இது உன்னோட புக்கா, இல்லையா, ஆமா இல்ல, ரெண்டு பதில எதிர்பார்க்க. கன்ஃபர்மேஷன் கொஸ்டின், இது வந்து கன்ஃபர்மேஷன் கொஸ்டின். ஸோ இதுக்கு நெகட்டிவ் கொஸ்டின் அப்படின்னா, இஸ் திஸ் யுவர் புக், இஸ் திஸ் நாட் யுவர் புக், இது உங்களோட புக் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட் சேர்த்துக்கிறது. இது வந்து நாட் நெகட்டிவ் கொஸ்டின் கொஞ்சம் பின்னாடி பார்ப்போம். WH கொஸ்டின் சொல்லுவோம். இது வந்து இஸ் திஸ் யுவர் புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சப்ஜெக்ட், இது வேர்பு. இஸ் திஸ் யுவர் புக் அப்படின்னா வந்து இது சப்ஜெக்ட், திஸ் யுவர் புக் உன்னுடையதா அப்படின்னு காம்ப்ளிமெண்ட். ஸோ எஸ் முதல்ல என்ன ஆகும்னா, கொஸ்டின் அமைக்கிறதுக்கு வி அப்படிங்கிறது தான் வரும், வேர்பு தான் ஃபர்ஸ்ட் வரும். WH கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. WH எதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுதோ, எதெல்லாம் அதுல WH இருக்குதோ அதெல்லாம் என்ன சொல்றாங்க, WH கொஸ்டின்ஸ் சொல்லுவாங்க. ஒண்ணுமேல இது வந்து என்ன சொல்லுவாங்க, இன்ஃபர்மேஷன் கொஸ்டின் சொல்லுவாங்க. வாட், வென், வேர், ஹூ, ஹூஸ், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த விஷயத்த ஒவ்வொரு இதுவா பார்த்துட்டு வந்துடும். ஃபர்ஸ்ட் வாட் எடுத்துக்குவோம். ஸோ வாட் தான் முதல்ல இருக்கும். ஸோ முதல்ல எப்போதுமே ஏதாவது ஒன்றை பத்தி கேட்கணும், இது வாட் திஸ், இது என்ன. முதல்ல வந்து ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சா வாட் திஸ் அப்படின்னு தான் கேட்போம். ஸோ முதல்ல ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்கு என்ன, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்போம். வாட்ஸ் யுவர் நேம் கேட்போம். உன்னோட பெயர் என்ன அப்படின்னு கேட்போம். உன்னுடைய பெயர் என்ன, உன்னுடைய பெயர் என்ன. ஹாய், நம்ம முதல்ல மீட் பண்றது ஹாய், ஹவ் ஆர் யூ, வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு தான் கேட்போம். ஸோ முதல்ல மீட் பண்றவங்கன்னா நீங்க தமிழ்ல பேரு ஹலோ, நல்லா இருக்கீங்களா, வணக்கம், இப்படிதான் பேசுவோம். வணக்கம், நல்லா இருக்கீங்களா, உங்களோட பேர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம்ல. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இங்கிலீஷ் சொல்லணும். ஹாய், ஹலோ, ஹாய் சொல்லிக்கலாம், இல்லாட்டி ஹலோ சொல்லிக்கலாம், ஏதாவது ஒன்று. ஹவ் ஆர் யூ அப்படின்னு கேட்கலாம். ஸோ நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற அர்த்தம். ஸோ வாட்ஸ் யுவர் நேம் அப்படின்னு கேட்கலாம். முதல்ல எடுத்தோம் வாட்ஸ் யுவர் நேம்,
உங்களுடைய பெயர் என்ன? வாட் இஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம் கேட்கக்கூடாது. வாட்ஸ் யுவர் நேம்? ஒரு ஜென்டிலா பேசுற மாதிரி. வாட்ஸ் யுவர் நேம்? இல்ல வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம்? வாட் இஸ் யுவர் நேம் அப்படிங்க. வாட் இஸ் யுவர் நேம்னு குழந்தைத்தனமெல்லாம் கேட்கணும். வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? ஒரு ரெண்டு சென்டென்ஸா கம்பைன் பண்ணிக்கோங்க. எப்படி வந்து தமிழ்ல எப்படி ஒரு எங்கே இருக்கிறாய் வந்து எங்க இருக்க அப்படிங்கறது வருதோ அதே மாதிரிதான் வாட் இஸ் யுவர் நேம் கேட்கக்கூடாது. வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம்? வாட்ஸ் யுவர் நேம் அப்படிங்கறத நீங்க வந்து போக 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 இதை வந்து 2-3 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் ஆகணும். இது எதுக்காக சொல்றேன்னா நம்ம வந்து ஃபாஸ்டா எல்லாருமே நீங்க ஹாலிவுட் படம் நிறைய மூவிஸ் எல்லாம் இங்கிலீஷ் மூவிஸ் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னாவே தெரியும். ஸோ அதுல எவ்வளவு ஸ்பீடா பேசுவாங்கன்னு சொல்லி நம்ம ஓரளவுக்கு அந்த ஸ்பீட் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான். ஸோ அவங்க எந்த வார்த்தை கூட எந்த வார்த்தையை சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கொஞ்சமா தெரியும். அப்பதான் அந்த படமே புரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்க சப்டைட்டில் வச்சு பார்த்திருந்தாலும் ஸோ அந்த அவங்க என்ன வார்த்தை சொல்றாங்க, அதை எவ்வளவு ஸ்பீட்ல உச்சரிக்காங்க, என்னென்ன வார்த்தை எதோட சேர்க்கிறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவராலா நீங்க இங்கிலீஷ் ஏதாவது ஒரு சேனல் வச்சு பாருங்க. அதுல வந்து இதை நான் கொஞ்சம் சொல்லி தரேன். வாட்ஸ் யுவர் நேம் வாட் இஸ் யுவர் நேம் கேட்க கூட. வாட்ஸ் யுவர் நேம்? உங்கள் பேர் என்ன? வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்னு சொல்லுவாங்க சில பேர். இந்த ஃபாதர்ஸ் அப்படிங்கிற எஸ் கண்டிப்பா வரணுங்க. ஏன்னா வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் கிடையாது. வாட் இஸ் யுவர் ஃபாதர்னா உங்க அப்பா என்ன பண்றாருன்னு அர்த்தம். வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? உங்க அப்பாவினுடைய பெயர் என்ன? இது உங்களுடைய பெயர் என்ன? இது உடைய அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கிறதுனாலதான் இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ். கண்டிப்பா வாட் இஸ் யுவர் ஃபாதர் நேம் சொல்லக்கூடாது, அது ராங். வாட்ஸ் யுவர் ஃபாதர் நேம்? வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? நம்ம வந்து இது எழுத போறலாம் கிடையாது, இங்கிலீஷ்ல பேச தானே போறோம். ஸோ அதுல எஸ் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போட்டீங்களா நமக்கு கவனிக்க மாட்டாங்க. வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம்? வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் அப்படிங்கிறத சொல்லிடணும். வாட்ஸ் யுவர் மதர்ஸ் நேம்? அது மதர்ஸ் நேம் அம்மாவுடைய நேம், அந்த அம்மாவுடைய பேரா இருக்கட்டும், அக்காவோட பேரா இருக்கட்டும், பிரதர்ஸ் அண்ணனோட பேரா இருக்கட்டும், எல்லாமே வந்து அப்பாசிட் போட்டு இருக்கு. ஆனா அவங்களோட பேர் தான். வாட்ஸ் பிரதர்ஸ் நேம்? வாட்ஸ் பிரதர்ஸ் நேம்? இது வந்து எஸ் வரனால இது வந்து ப்ளூரலா மாற போறது கிடையாது. இது அப்பாஸ்ட்ரஃபி போட்டு எஸ் போடுறோம் அந்த இடத்துல. ஏன்னா இது ஃபர்ஸ்ட் செகண்டா இருந்தாதான் அது வேர்பா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபோர்த் இடத்துல வந்துச்சுன்னா அது வந்து உடைய அப்படிங்கிற மீனிங் வரும் அப்படிங்கிறத முன்னாடி பார்த்துருந்தோம். இந்த வாட் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து விச் அப்படின்னு என்னன்னு பார்ப்போம். விச்னா எது, எந்த அப்படின்னு சொல்றோம். விச் இஸ் யுவர் பேக்? எது உன்னுடைய பையன்? which is your bag? which is your hand? which is your bike? எது உன்னுடைய பைக்? இப்போ வந்து which is your bag? இப்போ பேக்லாம் நிறைய இருக்குது, அந்த இடத்துல ஒரு கூட்டமான பேக் இருக்கு. அதை பத்தி வந்து எது உன்னோட பேக் எனக்கு தெரியல அப்படின்னா which is your bagன்னு கேட்போம். ஸோ அதே மாதிரி நிறைய பைக் இருக்கு. உன் ஃப்ரெண்டு பைக் எடுத்துட்டு போயிட்டு வாடான்னு சொல்றேன். நிறைய பைக் இருக்கு சேம் மாடல். ஸோ அந்த பைக் எடுத்துட்டு போயில நீங்க வந்து எனக்கு பைக் சாவி கொடுத்துட்டான். ஸோ விச் இஸ் யுவர் பேக், விச் இஸ் யுவர் பைக்னு கேட்பீங்க. ஸோ எந்த பைக் உங்களுடைய இது? ஏன்னா எல்லா பைக்கும் ஒரே மாதிரி இருக்கு. விச் இஸ் ரெட் ஒன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் பத்தியா, அதுக்கு ரெட் ஒன், பிளாக் ஒன் இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அதுதான். ஸோ விச் இஸ் யுவர் பேக், விச் இஸ் யுவர் பைக் இப்படி கேட்பாங்க ஒரு சிலவங்க. எக்ஸ்கியூஸ் மீ, விச் பேக் இஸ் யுவர்ஸ், இல்ல விச் பைக் இஸ் யுவர்ஸ். விச் இஸ் யுவர் பேக்னா எந்த பை உங்களுடையது. விச் பேக் இஸ் யுவர்ஸ்னா which is your bag னா which is your bag னா எது உன்னுடைய பை. which bag is your எந்த பை உன்னுடையது அப்படிங்கிற அர்த்தம். which is your bag னா எது உன்னுடைய பை. which bag is your எந்த பை உன்னுடையது அப்படிங்கிறது. இந்த yours அப்படிங்கிற எஸ் வரும் கண்டிப்பா. இது இப்படிதான் வரும். சில பேர் எப்படி சொல்லுவாங்க, சில பேர் நம்ம நார்மலா which is your bag தானே கேட்கணும். வந்து சில பேர் இந்த மாதிரி உச்சரிச்சாங்கன்னா இதுதான் இங்கிலீஷ், கரெக்டான இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உச்சரிக்கலாம். ஸோ which bag is நீங்க தமிழ்ல கேட்கறவங்க எது உன்னுடைய பையன் கேட்கலாம், இல்லாட்டி எந்த பை உன்னுடையது அப்படின்னு கேட்கலாம். ஸோ தமிழ் எப்படி தெரியுதோ அதே தெரிஞ்சதுனால எப்படி இப்படிலாம் பேசலாமோ அதே மாதிரிதான் இங்கிலீஷ்லயும். ஸோ விச் இஸ் யுவர் பேக்னு கேட்கலாம், கரெக்ட் தான். விச் பேக் இஸ் யுவர்ஸ்னு கேட்கலாம், எது உன்னுடைய பை, எந்த பை உன்னுடையது அப்படின்னு கேட்கலாம். இந்த மாதிரி கேட்டாங்கன்னா ஸோ இதுவும் கரெக்ட் தான் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். விச் பைக் இஸ் யுவர்ஸ், எந்த பை எந்த வாகனம் உன்னுடையது, என்னுடைய எந்த மாடல். விச் இஸ் யுவர் ஹோம் டவுன் கேட்பாங்க. இல்ல உங்களோட ஹோம் டவுன்னாலும் வில்லேஜ், அதாவது நேட்டிவ் பிளேஸ்னாலும் ஒன்று தான் சொல்லுவாங்க. ஹோம் டவுன்னா நாங்க வந்து டவுன் கிடையாது, வில்லேஜ்னா சொல்லக்கூடாது. இது வந்து உங்களோட இருக்கிற இடத்த சொல்றது ஹோம் டவுன். விச் இஸ் யுவர் நேட்டிவ் பிளேஸ்னா வந்து எது உங்களுடைய ஊர். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்த்திருந்தோம்னா வாட்னா என்னன்னு பார்த்திருந்தோம். வாட்னா என்ன, அதுக்கு மீனிங்கே என்னதான் அர்த்தம். விச் அப்படின்னா எது, எந்த மீனிங் தரும். ஸோ ஹூ அப்படின்னா வந்து யாருன்னு அர்த்தம். நம்ம அடுத்த பார்க்க போறது ஹூ. யார் அப்படின்னா ஹூ, யாருடைய அப்படிங்கிறது ஹூஸ்னு வரும். யாருடைய, ஹூஸ் பேக் இஸ் தட். இப்போ வந்து முன்னாடிலாம் வந்து நிறைய பேக் இருந்துச்சு, அதுல ஒரு பேக் அதுல வந்து எந்த பேக் உன்னுடைய இதுன்னு கேட்டிருந்தோம். இப்போ வந்து
ஒரு பேக் கிடக்குது, அது யாரோட பேக்னு எனக்கு தெரியல. ஸோ ஹூஸ் பேக் இஸ் தட் அப்படின்னா வந்து யாருடைய பை இது, இந்த பை யாருடையதுன்னு கேட்போம். இந்த ஹூஸ் பேக் இஸ் தட்னா வந்து யாருடைய பை, இது யாருடைய பை, இந்த பை யாருடையது அப்படி கேக்குறது. ஹூஸ் பைக் இஸ் இட் அப்படின்னா வந்து இந்த பைக் யாருடையது அப்படி கேக்குறது. இது யார் அப்படின்னா வந்து இது யார் அப்படிங்கிறது யார் வந்து யாருடையன்னு மாறணும் அப்படின்னு ஹூஸ்ன்னு சொல்லுவாங்க, யாருடைய. So யாருடைய அப்படின்னா whose handwriting is it, whose handwriting is it, whose handwriting is it, இது யாருடைய கையெழுத்து. whose mistake is that, இது யாருடைய தவறு, இது என்னோட தவறு கிடையாது. so whose mistake is that, whose fault is it, இது யாருடைய ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு வந்து வாட்னா என்னன்னு பார்த்திருந்தோம். ஸோ விச்னா எதுன்னு எந்தன்னு பார்த்திருந்தோம். ஹூ அப்படின்னா யாரு, ஹூஸ்னா யாருடைய அப்படிங்கறத ஒரு பார்த்திருந்தோம். இது வந்து ஒரு WH கொஸ்டினுக்கான ஒரு ஆரம்பம். ஸோ ஒரு WH கொஸ்டின்னா ஒண்ணுமே இல்லை, அதுல வந்து ஒரு கன்ஃபர்மேஷன், அதாவது இது இன்ஃபர்மேஷன் ஒரு இன்ஃபர்மேஷன் வாங்குறதுக்காக நம்ம WH கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணுவோம். இதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. ஸோ இதை தமிழ் மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ இது நாட் ப்ரிப்போசிஷன். இது வந்து இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து WH கொஸ்டின்லாம் நான் ப்ரிப்போசிஷனுக்கு தான் மீனிங் இல்லைன்னு சொன்னேன். ஸோ இதுக்கெல்லாமே தமிழ் மீனிங் கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வாட்னா என்னன்னு அர்த்தம், ஸோ ஹூஸ்னா யாருடையன்னு அர்த்தம், ஹூனா யாருன்னு அர்த்தம், ஸோ விச்னா எதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம தமிழ் மீனிங் கொடுத்துக்கலாம். இதுல வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. ஸோ இதுக்கெல்லாம் தமிழ் மீனிங் கொடுத்துக்கலாம். அதனால டோன்ட் வரி அபவுட் தட். இன்னைக்கு அவ்வளோதான். திஸ் இஸ் A65. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே.